வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் தான் பார்க்க போகிறோம். பிளட் ப்ரெஷருங்கிற ஹைப்பர் டென்ஷன் அப்படி ப்ரெஷரில் 5 பாயிண்ட் இருக்குது. அது என்னென்ன 5 பாயிண்ட்னு பார்ப்போம். இந்த ரெகுலராக இந்த பாயிண்ட்டை வந்து 5லேருந்து ஒரு 10 நிமிடங்கள் டெய்லி ரெகுலராக நீங்கள் அதை ஸ்டிமுலேட் பண்ணவே உங்களோட பிளட் ப்ரெஷருங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வந்து இந்த மாத்திரை சாப்பிட்றது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரலாம். ரெகுலராக பண்ணிவிட்டு ப்ரெஷரையும் செக் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த 5 பாயிண்ட் என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்லேருந்து முதல்ல இந்த வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரிஸ்ட் முடிகிற இடத்துல ஒரு புள்ளி வச்சிங்க. இந்த இடத்துல அது பாயிண்ட் கிடையாது, நமக்கு நம்ம பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இதுலேருந்து கரெக்டாக 2 விரல் தள்ளி வரக்கூடிய இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1. அதே வந்து பார்த்தோம்னா இந்த புள்ளியிலேருந்து கிராஸில் எடுங்க, 2 விரல் இங்கே வரும் சென்டரா. இது பாயிண்ட் 2 இந்த இடம். 3வது பாயிண்ட்னா நம்மளுடைய உச்சந்தலை. 3வது பாயிண்ட் இந்த இடம் உச்சந்தலை இருக்கும். 4வது பாயிண்ட் வந்து இது பார்த்துங்க, இது மீடியல் மேலியோலஸ்மா. இந்த மேலியோலஸ்லேருந்து கரெக்டாக ஒரு விரல் வச்சுங்க சைடில், ஒரு விரல் வைக்கிறோமே அந்த இடத்துல உள்ளது. இது வந்து 4வது பாயிண்ட் இந்த இடம். அடுத்தது 5வது பாயிண்ட்னா இந்த பெரிய டோவில் வந்து பிக் டோவுக்கும் அதுக்கு ஃபஸ்ட் டோவுக்கும் செகண்ட் டோவுக்கும் இடையில அப்படியே வந்தோம்னா கரெக்டாக 3 விரல் வைங்க. 3 விரல் வச்சு அந்த முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த சூஜோக் ஸ்டிக்கை வச்சு இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து ஒரு வச்சுங்க. லேஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸில் முதல்ல கிளாக் வாய்ஸ்லேயே ரொட்டேட் பண்ணுங்கள் ஒரு 30 செகண்டு. அடுத்தது ஆன்டி கிளாக் வாய்ஸில் ஒரு 30 செகண்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இது பாயிண்ட். அதே வந்து சேம் இந்த பாயிண்ட்லையும் கிளாக் வாய்ஸ், அது ஆன்டி கிளாக் வாய்ஸில் இந்த பாயிண்ட் 30, எல்லாமே 30 செகண்டு சமமாக. அதே வந்து மேலே உச்சந்தலையில் அந்த கரெக்டாக உச்சந்தலைங்கும் போது இந்த காது 2 காதுக்கு இடையிலேருந்து ஒரு கோடை அப்படி போட்டிங்கன்னா அது எங்கே மீட் ஆகுதோ அதே மூக்கு 3 மீட் ஆகிற இடம் தான் நம்மளுடைய உச்சந்தலை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுற இடம். அந்த இடத்துல ஸ்டிக்கை வச்சு அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணுங்க, நல்லா ரிலாக்ஸாக. 3வது பாயிண்ட்டு. அடுத்தது காலில் அதே மாதிரி அந்த பாயிண்ட்டு காலில் இந்த இடத்துலையும் ஒரு கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸில் 30 செகண்டு. அதே இந்த இடத்துல கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ் 30 செகண்டு கிளாக் வாய்ஸ். எல்லாத்தையுமே ஈச் 30 செகண்ட் ஒவ்வொரு புள்ளியையும் 30 செகண்ட் வந்து 5 புள்ளியும் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புள்ளிக்கு வந்துடுங்க. அப்படியே 30 செகண்டு. அதை வந்து எப்படின்னா ஆன்டி கிளாக் வாய்ஸில் ரொட்டேட் பண்ணுங்கள் 30 செகண்டு. அதுமாதிரி ஒவ்வொரு புள்ளியையும் அதுமாரி ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி வந்து ஒரு 5 டைம் ஒவ்வொரு புள்ளியையும் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷனுங்கிறது நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு இந்த பிளட் ப்ரெஷரை மானிட்டரிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாயிரும், குறைஞ்சிரும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணவே அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஹோம்லேயே வீட்லேயே பண்ணிக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து போடுறதுக்கு மெயின் காரணம். ஏன்னா நம்ம இன்றைக்கி மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா இன்றைக்கி மாத்திரையோட அளவு இன்றைக்கி வந்து 0.5 கிராமில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாத்திரை வந்து 50 mg வரையிலுமே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. மாத்திரையோட அளவும் ரைஸ் ஆகிருக்கு, பிளட் ப்ரெஷரோட அளவும் ரைஸாக தான் ஆகியிருந்துருக்கு தவிர குறையலை. ஸோ அப்போ அது இல்லை. இதை நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா அப்படி இருக்காது. உங்களுக்கு கண் கூட குறைஞ்சி வரதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இதை செய்யுங்க, பயனடைங்க. உங்களுடைய பயன்களை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.